வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை துவங்க உள்ள நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி நேரில் ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஆசினி, உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் மதுரை அவனியாபுரத்தில் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாடிவாசலில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காளைகள் வரும் அந்த வாடிவாசலில் புதிதாக இந்த ஆண்டு ஒரு கேட் வைப்பது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான தள்ளி செல்வதற்கு ஏதுவான ஒரு கேட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேட் அமைப்பதன் மூலமாக மாடுகளை எளிதாக வாடிவாசல் வழியாக அனுப்பிவிட முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை அமைச்சர் மூர்த்தி, அதே போல மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாவட்ட இந்த மதுரை காவல் கண்காணிப்பு ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வாடிவாசல் அமைந்திருக்கக்கூடிய பகுதி, மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதி, மாடுகள் கொண்டு வந்து வரிசையாக உள்ளே அனுப்பக்கூடிய பகுதி, மாடுகளை சோதனை செய்யக்கூடிய பகுதி, வீரர்கள் எந்த பகுதியில் வந்து அவர்களை சோதனை செய்து அவர்களை உள்ளே பரிசோதனை செய்து அவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய பகுதி என அனைத்து பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வின் முடிவில் அவர் கூறும்போது எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு மிக விமர்சையாக நடத்துவதற்கான முழு ஏற்பாடையும் தீவிரமாக செய்திருப்பதாகவும் அதிகாரிகளுக்கு பல்வேறு கட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கும், அதே போல மாடுகள் பிடிமாடுகளாக வந்து பின்னே ஜல்லிக்கட்டு மாடுகள் வாடிவாசல் வழியாக வந்து வெளியே செல்வதற்கான பாதையில் எந்த தடங்களும் இல்லாமல் மக்களிடம் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அது வெளியே செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேடைகளும் அதிக அளவில் நபர்கள் உள்ளே வந்து விடாதவாறு உரிய அனுமதி பாஸ் பெற்றிருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே அனுமதிப்பது என்பதெல்லாம் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல டோக்கன் வழங்குவதில் விதிமீறல்கள் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் எந்த விதிமீறல்களும் இல்லை. விதிமீறல் வராமல் தடுப்பதற்காகத்தான் காலதாமதமாக இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 2 மணி நேரத்தில் அனைவருக்கும் டோக்கன் உரிய முறையில் அனுமதி கோரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது மாடுபிடி வீரர்கள் அதே போல காளைகளுக்கான டோக்கன்கள் விநியோகிக்க பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.